இயக்க குடும்பத்தை சார்பங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தினம் ஒரு திருக்குறள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் கூற இருக்கும் திருக்குறள், குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ள வேண்டும் நட்பு. இதன் பொருள், நாம் முன்பு கூறிய நட்பு எல்லாம் தீய நட்பு, அவர்களிடம் நாம் கொண்டுள்ள நட்பான நமக்கு நிறைய தீமைகள் சேரும் என்று கூறினார். இப்பொழுது என்ன சொல்கிறார் என்று கேட்டால், யார் ஒருவன் தன் குடியில் பிறந்து நல்ல குடியில் பிறந்து நான் வளர்ந்து வருகின்ற காலத்தில் யாராவது அவனை பற்றி பழிச்சொல் கூறினால், அவன் நடத்தையை யாராவது தவறாக பேசினால், அதற்காக நாணுகின்ற ஒருவன், அதற்காக வெட்கப்படுகின்ற ஒருவன், அதை நினைத்து வேதனைப்படுகின்ற ஒருவனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நம்மிடம் உள்ள ஏதாவது ஒன்றை கொடுத்தாவது, அவனுக்கு தேவைப்படுகின்ற ஒன்று அல்லது நம்மிடம் இருக்கின்ற ஒன்று எதையாவது கொடுத்தாவது அவனுடைய நட்பை நாம் கொள்ள வேண்டும் என்கிறார். ஏனென்றால் எதற்காக நாம் கொடுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், அந்த நட்பினுடைய ஆழம் அப்படிப்பட்டது. அந்த நட்பு நல்ல நட்பு, நம்முடைய வாழ்க்கையை சிறக்க செய்யக்கூடிய நட்பு, நம் நிறைய முன்னேற்றங்களை அனுபவிக்கக்கூடிய நட்பு. ஆகையால் தான் நம்ம அதை கொடுத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். நல்ல நட்பு இல்லாததை கொடுத்தும் அவர்களை விளக்க வேண்டும். நல்ல நட்பாக இருந்தால் கொடுத்தும் அவர்களை கொள்ள வேண்டும், நம்மோடு நண்பர்களாக கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் அது நமக்கு பின்விளைவுகளை நல்லதாக கொடுக்கும். நம் வாழ்க்கை நல்ல நிலையில் உயரும். ஆகையால் தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று, ஒன்று கொடுத்து என்றால் ஏதாவது ஒன்று பொருளாக இருக்கலாம், அல்லது நம்மிடம் இருக்கின்ற அன்பாக இருக்கின்றா, அரவணைப்பாக இருக்கின்றா, நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவருக்கு அந்த நேரத்தில் என்ன தேவைப்படுகிறதோ அதை கொடுத்து அவரை ஒருநிலைப்படுத்தி, அவரை அந்த பழியிலிருந்து அவரை விடுவித்து அவரை சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவரை நம்முடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம ஒரு பொருளையோ ஒரு அன்பையோ கொடுப்பதால் நாம் குறைந்து போவதில்லை, அது நமக்கு குறையவும் இல்லை, லாபம்தான், நமக்கு நல்லது தான் என்று வள்ளுவர் கூறுகிறார். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.